அப்பாவுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியும். இந்த சமுதாயத்தில் நல்ல பேரோடும் புகழோடும் நீங்களாம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன, ஆசிரியர் சொல்படி கேட்கணும், இந்த படிப்பு நல்ல மாதிரியாக கற்றுக்கணும். அது மூலிமா உங்களுக்கு எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்களா? இப்போ நாங்களாம் வந்து எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறோம், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா வளரணும், உங்களுக்கு நல்ல சிறப்பிடம் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சக ஸ்டூடெண்ட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு வாங்கினாங்க. எதுக்கோசம் வாங்கினாங்க? எதுக்கோசம் வாங்கினாங்க? அவங்கள நல்லா படித்து அதே நேரத்தில் அவங்க தனித்திறமையாக வளர்த்துக்கினாங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க இல்லையா? அதுவே நீங்களும் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் நல்லா கற்றுக்கின்னு அவங்கள மாதிரி தனியாக இந்த ரீடிங் பண்ணுறது, பாட்டு பாடுறது, டிராயிங் வரைகிறது, இன்னும் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் சிறந்து வளர்ந்தீங்கன்னாக்கா நீங்களும் அந்த பரிசை வாங்கணும். அதனால தான் உங்களை முன்னால் இந்த பரிசெல்லாம் நம்ம தலைமை ஆசிரியர் என்ன கொடுக்க சொல்கிறார். அப்போ நீங்களும் நம்ம யாழினி மாரி அந்த இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்களே அவங்கள மாதிரி நீங்களும் நிறையா கற்றுக்கின்னு நீங்களும் நிறையா ஸ்போர்ட்ஸில் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்கின்னு நிறையா சாதனை புரியணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நடத்தி உங்கள் முன்னால் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்வீங்களா? ஆமாம், இதெல்லாம் செஞ்சாக்கா உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து உங்கள் தலைமை என்னென்ன சொன்னாங்க, ஏசி வகுப்பு இருக்குது, ஸ்மார்ட் வகுப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீடிங்கில் இங்கிலீஷ் ரீடிங்லாம் வந்து நல்லா பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் உங்களை டெவலப் பண்ணிங்கனாக்கா வருங்காலத்தில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீச்சிங்லாம் நல்லா பேசலாம், எல்லா விதத்துலையும் நீங்கள் சிறந்து விளங்குகின்றது ஒரு நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.